ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 13வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் லியாமோ அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை தேடி போகிறோம் அப்படின்ட்டு அங்கிருந்த ஒரு கும்பலிட்ட சும்மா போய் பேசினது தான். அவனுங்க இதை ஒரு சாக்கா வச்சு பிரச்சனை இழுத்து நம்ம ஹீரோவை போட்டுதல வந்திருப்பானுங்க. லியம் பார்த்துட்டு சும்மா இருப்பானா, வந்த மொத்த பேத்தையும் பீஸ் பீஸாக மாற்றிட்டு இவனுங்களை கொல்றதுக்கு என்னோட கில்லர் இன்டென்ட்டை யூஸ் பண்ணி தான் கொன்னேன் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம லியாமோ அப்புறம் லோலா வழியும் கில்லர் இன்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி எனிமியோட அட்டாக்கை அட்வான்ஸாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா என்னோட கில்லர் இன்டென்ட் அளவுக்கு பவரா இல்ல, அது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் இதனாலதான் லோலா எல்லாத்தையும் இவ்வளவு அசால்ட்டா கொன்னு தள்ளிட்டு இருக்கா. அப்புறம் அது மட்டும் இல்லாம இதுதான் அவ ஷார்ட் டெம்பரா இருக்கிறதுக்கான காரணமும் கூடவா, அதான்டா நான் பேச வர்றது எல்லாமே தப்பாவே அவளுக்கு கன்வே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லியாம ஆமா இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போவோம் அப்படிங்கிறான். அப்ப புதுசா ஒரு ஸ்பைக் மண்டைனும் ஃபயர் லோட்டஸ் ஃபிளேமை கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரமா வாங்கடா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதை கேட்ட லியாமோ அவனுங்க இப்ப என்ன பேசிட்டு இருந்தானுங்கன்னா, ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சோ நாமளும் சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஆமா இவனுங்க இவ்வளவு அவசரமா அங்க போறானுங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். நம்ம லியாமோ என்னோட சென்சார்ல கூட அந்த டைரக்ஷனை தான் காட்டுது, அதனால சீக்கிரமா அந்த சைடு போலாம். என்னடா மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கிறீங்க, வெரசா வாங்கடா அப்படின்ட்டு ஓடுறான். நம்ம ஹீரோவும் ஏன்டா டே அங்க ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் இருக்கோ இல்லையோ உன் கூட நாங்க ஒடியாந்தா சாக வேண்டியதுதான் அப்படின்ட்டு ஓடுறான். அப்புறம் சும்மா பிரம்மாண்டமான ஒரு மலையை காட்டுறாங்க. அதில் பார்த்தா இப்போ ஒடியாந்த ஸ்பைக் மண்டம் ஏறிட்டு இருக்கான். லியாமோ நாம வந்து சேர்ந்துட்டோம், எனக்கு தெரிஞ்சு அந்த டாப்ல தான் ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமோட லேக் இருக்கணும். அப்புறம் உங்களை மாதிரி 5th ஆர்டர் வாரியர் வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி செம்ம ஃபாஸ்டா அந்த மலை ஏறி போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோவும் உன்னோட லெவல் அதிகமா இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த டெக்னிக் எல்லாம் நீ யூஸ் பண்ற, அப்புறம் நீ என்னோட லெவல் கம்மியா இருக்குது அப்படின்னு ரொம்ப குறைச்சி மதிப்பிட்ட, இப்ப என்னோட திறமை என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு அவனும் குயிக் ஸ்டெப் ட்ரேஸ்ல ஷேடோ அப்படின்னு வெறி கொண்டு அந்த மலை ஏறிட்டு இருக்கான். லியாமும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பரவாயில்ல இந்த குழந்தை பையன் இந்த லெவல்லயே ஒரு டைமண்ட் கார்டு டெக்னிக்கே மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான், குழந்தை நீ ரொம்பவே அமேசிங்கா இருக்க அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம டாக்டர் நிலைமையை பார்க்கணுமா, அவங்க தான் முக்கி அந்த மலை ஏறிட்டு முட்டா பசங்களா உங்க 2 பேத்தையும் நம்பி வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. ஒரு பொண்ணு கூட வந்தால அவ என்ன ஆனா அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சமாவது நினைச்சீங்களாடா அப்படின்னு கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த லேக்கு கிட்ட பார்த்தா ஒரு ஊரே இருக்கு. நம்ம டாக்டரும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டு முட்டா பசங்களா இனிமே உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையே இல்லை. அப்புறம் இங்க என்னடா இவ்வளவு கூட்டமாகுது, அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை கண்டுபிடிச்சிங்களா இல்லையாடா, முதல்ல இந்த லேக்குள்ள அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம லியாமோ உங்களுக்கு இந்த லேக்குள்ள ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சரி அதை நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு அங்க இருக்க ஒரு கல் அந்த லேக்ல போடுறான். அது பார்த்தா அந்த கோல்டு எனர்ஜி தாங்காம பொசுங்கி போயிருச்சு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அப்ப உண்மையிலேயே இதுக்குள்ள அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப லியாமோ ஆமா, அப்புறம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் அப்படிங்கிறது திடீர்னு இந்த லேக்ல வந்ததுனால இந்த வாட்டரோட கண்டிஷன் மாறிடுச்சு. இப்ப இதோட கரண்ட் நிலைமை என்னன்னா, இந்த வாட்டர்னால எந்த ஒரு பொருளையும் ஈஸியா அழிச்சிட முடியும். ஏன்னா இது எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்ல இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு சில 6th ஆர்டர் வாரியர் நினைச்சாங்க அப்படின்னா அவங்களோட சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணி இந்த லேக்ல கொஞ்ச நேரம் ரெசிஸ்ட் பண்ணி உள்ள இருக்க முடியும். அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களோட சோர்ஸ் பவர் ரொம்பவே டிராஸ்டிக்கா டிக்ரீஸ் ஆகும். மேக்சிமமா உங்களால இந்த லேக்குள்ள 3 நிமிஷம் இருக்க முடியும். அதுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா காத்தோட காத்தா கரைஞ்சி போயிருவீங்க. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த லேக்ல இருக்க ஃப்ளவர் இன்னும் கம்ப்ளீட் ஆக கிடையாது. இது எப்ப அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வரும் அப்படின்னு தான் இங்க இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் அதெல்லாம் சரிதான், ஏதோ லோலாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எங்கடா ஆளியே காணமேன்னு கேக்குறான். லியாமோ நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா காணமே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த லேக்ல ஏதோ சேஞ்சஸ் ஏற்படுது. ஹீரோவும் இது என்னடா இந்த லேக்ல ஏதோ மூவ்மெண்ட் தெரியுது, இதுக்கு என்ன அர்த்தம், எங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறான். லியாமோ அந்த லேக் விட்டு தள்ளிரு அப்படிங்கிறான். பார்த்தா அந்த லேக்ல இருந்து நிறையவே ஐஸ் லோட்டஸ் சர்பண்ட் அப்படிங்கிற 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் வெளியே வருது. ஹீரோவும் அதை பார்த்து கதறிக்கிட்டு இதுங்கெல்லாம் ரொம்பவே ஆபத்தான இன்செக்ட் ஆச்சே, இது இங்க என்னடா பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். லியாமோ ஹீரோவோட ஸ்பீடை பார்த்துட்டு பரவாயில்லாண்டா தம்பி, உன்னோட இன்ஸ்டிங்க்ட் ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க வந்த சர்பன்ஸ் எல்லாம் அங்க இருந்த ஒருத்தனோட கையை போய் கடிக்குது. பார்த்தா அவனோட கையே
மறைய ஆரம்பிக்குது. அவனும் பக்கத்துல இருக்கவன்ட டேய் என்னோட கையை வெட்டுடா அப்படின்னு கத்துறான். பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல அவன் கையை வெட்டினதுனால உயிர் தப்பிச்சான். பார்த்தா மிச்சம் இருக்க சர்பன்ஸ் எல்லாம் அங்க இருக்கவனுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அவனுங்களும் எங்களை காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப லியமும் டேய் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த லேக்கு எவ்வளவு டேஞ்சர் அப்படின்னு. இது பத்தாதுன்னு இந்த சர்பன்ட்டுக்கும் ஐஸ் ஆட்ரிபியூட் இருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகுது. சோ கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படிங்கிறான். பார்த்தா அந்த லேக்ல இருந்து எக்கச்சக்கமான சர்பன்ட் வெளியே வருது. அங்கிருந்த கும்பலும் ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் ஆகுது, மண்ணாவது உயிர் தான் முக்கியம் அப்படின்ட்டு கதறிக்கிட்டே ஓடுறானுங்க. அதுல ஒரு சர்பன்ட் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அவனும் எங்க இருந்தடா இத்தனை சர்பன்ஸ் வருது, உள்ள இன்னும் எவ்வளவு தாண்டா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக் வச்சு அங்க வந்தா சர்பன்ட்டா பொசிக்கி விட்டுட்டான். அப்ப புதுசா ஒரு கேரக்டர் அவ்வளவு மோசம் இல்லடா தம்பி, நீ வேணா எங்க டீம்ல சேர்ந்துக்கிட்டு அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் சாரி எனக்கு ஆல்ரெடி ஓன் டீம் இருக்கு, என்னால உங்க கூட ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த புது கேரக்டரும் டேய் தம்பி நீ முடிவு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அங்க பாரு, அவனுங்க மொத்த பேரும் உங்க மேல கொலை காண்டில் இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்களோட லீடரும் 7th ஆர்டர் வாரியரு. சோ கொஞ்சம் எதா இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணு அப்படிங்கிறான். ஹீரோவும் அட இந்த முட்டா பசங்களா, இவனுங்க டீம்ல இருந்த 3 பேர்த்த கொன்னதுக்கு தான் இந்த மாதிரி வெறியா இருக்கானுங்களாட்டங்குது. அப்புறம் இனிமேல இவனுங்களை பார்த்து நாங்க பயப்பட போறது இல்ல அப்படிங்கிறான். அந்த புது கேரக்டரும் அப்படியேடா தம்பி, அவனுங்களை பார்க்கும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லா தெரியுறானுங்க. சோ ஏன் நீ எங்க கூட ஜாயின் பண்றத ரீகன்சிடர் பண்ணக்கூடாது, உன்னோட ஃபிளேம் பவரை வச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஃபிளேம் நோட்டஸை எடுத்தோம் அப்படின்னா உனக்கு ஃபேரான ஷேரை நாங்க கொடுத்துட்றோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் இல்ல இல்ல என்னாலாம் சேர முடியாது, கம்மனு கிளம்புடா அப்படின்ட்டு போறான். அவனும் கடுப்பாயிட்டு சரி நீ எங்க கூட ஜாயின் பண்ண மாட்டா அப்படின்னா எதுக்கு உயிரோட இருக்கணும், செத்து போடா லிட்டில் பிராட் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அவனோட அட்டாக்கை கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இல்ல இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறான், இந்த கிம் சோன் சீக் 7th ஆர்டர் வாரியரா இருக்கான், அதனால இவன் கூட நான் தனியா சண்டை போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் என் பின்னாடி ஒரு மலையே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அவனும் டே எப்பura என்னோட பேரு உனக்கு தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் டே முட்டாளே அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரல அப்படிங்கிறான். அவனும் என்னடா சொன்ன, நீ இன்னைக்கு கண்டிப்பா சாக தான் போற அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம லியாமு 3 பேர்த்த அசால்ட்டா கொண்டா இல்ல, அவனோட டீம் ஹெட்டும் டே முட்டா பசங்களா இங்க 4 7th ஆர்டர் வாரியர் இருக்கும், எங்களை ஒரே சமயத்துல உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு அட்டாக் பண்ண வரானுங்க. அப்ப நம்ம லியாமும் வெறி ஆயிட்டு என்னது 4 7th ஆர்டர் வாரியரா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது, ஆனா உங்க கையில நாங்க இன்னைக்கு சாக போறது இல்ல அப்படின்ட்டு டே குழந்தைங்களா உங்களை நீங்க பாதுகாத்துக்காங்க அப்படிங்கிறான். நம்ம டாக்டரும் வெறி ஆயிட்டு டே முட்டாளே நீ பேசுறத விட்டுட்டு அவனும் கூட சண்டை போடுற வழியை பாருடா, எனக்கும் ஒரு டைம் வரும் அப்போ உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு கத்துறாங்க. லியாமோ டே ஃப்ராஸ்டர் இதை உன்னோட ஒரு ட்ரைனிங் பார்ட்டா கன்சிடர் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட கண்ணை சிமிட்டாம என்ன நல்லா வாட்ச் பண்ணு, என்னோட கில்லர் இன்டென்ட்டை எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்து டே ஃப்ராஸ்டர் உன்னோட கில்லர் இன்டென்ட்ல யாரு தெரியுறாங்களோ முதல்ல அவங்கள கொல்லுடா அப்படின்னு கத்திக்கிட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் போட்டு பொழக்கிறானுங்க. அப்ப அந்த கிம்மும் ஹீரோவை பார்த்துட்டு இந்த பொடி பையன் தான் பாக்கிறதுக்கு வீக்கா இருக்கான், அதனால முதல்ல இவனை கொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் இல்ல அவன் 7th ஆர்டர் வாரியரா இருக்கான், நான் வெறும் 5th ஆர்டர் வாரியரா தான் இருக்கேன், நான் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் அங்கர் ஸ்கில்லை யூஸ் பண்ணாம இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம், அது மட்டும் இல்லாம லோலாவையும் இன்னும் நான் கண்டுபிடிக்கல, அவளை காப்பாத்துறதுக்கு என்னோட எனர்ஜியை சேவ் பண்ணி ஆகணும், அப்புறம் இந்த முட்டாளே என்னை பின்னாடி தள்ளிட்டு போய் அந்த லேக்ல இருக்க சர்பண்ட் கிட்ட என்ன மாட்ட வைக்கலான்னு பிளான் போறோம் நடக்குது அப்படிங்கிறான். அப்ப அந்த லேக்கு கிட்ட இருக்கவனுங்களும் டே இந்த சர்பண்ட் வந்துகிட்டே இருக்கே, இன்னைக்கு நம்மளால இந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை கண்டுபிடிக்க முடியாதாட்டங்குது அப்படின்னு கதறானுங்க. அப்ப ஹீரோவும் அந்த கிம்மும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த லேக்கு கிட்ட வந்துட்டாங்க. அப்ப அந்த லேக்ல இருக்க சர்பண்ட்லாம் கிம் அட்டாக் பண்ண வருது. அந்த கிம்மும் டே பொடி பையில இன்னைக்கு நீ தான் என்னோட ஷீல்ட்ல இருக்க போற அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும் டே முட்டாளி என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த சர்பண்ட் வந்து அட்டாக் பண்ணதும் நம்ம ஹீரோவோட க்ளோனை தான். அந்த கிம் எல்லாம் இதை பார்த்து மிரண்டு போயிட்டு டே பொடி பையில இது என்னடா டெக்னிக்கு, பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கா, இந்த மாதிரி ஹை லெவல் டெக்னிக்கை நீ எப்படா மாஸ்டர் பண்ணன, என்னையே ட்ரிக் பண்ணி சாகடிக்கலாம்னு நினைச்ச அப்படின்னு அவனோட ஆர்பு ஷீல்ட போட்டு அந்த சர்பண்டோட அட்டாக்கை தடுத்துட்டான். அப்ப ஹீரோவும் அந்த கிம்மு பின்னாடி வந்துட்டு டே இன்னைக்கு நீ தாண்டா சாக போற அப்படின்னு அவனோட ரேஜ் பூஸ்டர் ஸ்கில்லை வச்சு அந்த ஆர்பு ஷீல்ட உடைச்சிட்டான். அவனும் டே இதை எப்படா நீ உடைச்ச அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சர்பண்ட் அவனோட கையை கடிச்சிருச்சு. இதுல அவனும் வழியில கதறிக்கிட்டே ஐயோ அம்மா எனக்கு வலிக்குதே, என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்ட்டு அவனோட கையை அவனே வெட்டிக்கிட்டான். ஹீரோவும் டே தம்பி உனக்கு ரொம்ப குளிருன்னு நினைக்கிறேன், அதனால என்னோட ஹீட்டை வாங்கிக்கோ அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். அந்த கிம்மும் கடுப்பாயிட்டே டே முட்டாளு உன்னோட ஒரு அட்டாக்
அட்டாக்னால என்னை கொல்ல முடியும்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுத்து விட்டு கீழே விழுந்து போயிட்டான். ஹீரோவும் அது எனக்கும் தெரியும், ஆனா நான் தான் உன்னை கொல்ல போறதே இல்லையே, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு ராசா அப்படிங்கிறான். அந்த கிம்மோ பின்னாடி என்னடா இருக்கு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அந்த லேக்குக்குள்ள உழுவு போறான். அவனும் என்னை காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். கிம்மோ ஐஸ்லோட சுலைமே இருக்க லேக்குக்குள்ள விழுந்துட்டு கதறான். பார்த்தா ஒரே செகண்ட்ல ஆவியா கரைஞ்சு போயிட்டான். அப்ப இதை பார்த்து அங்கிருந்த மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு ஒரு சொட்டம் பண்ணினோம், இங்க என்னடா நடக்குது, ஒரு 7th ஆர்டர் வாரியரு அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் இருக்க லேக்னால இவ்வளவு அசால்ட்டா செத்து போயிட்டானோ அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொருத்தனும் ஆமா நான் கூட அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை ஈஸியா எடுத்துடலாம்னு நினைச்சேன், ஆனா இந்த லேக் என்னடா இவ்வளவு டெரிஃபைங்கா இருக்கு அப்படின்னு வாயை பொழக்கிறான். கடைசியா ஒருத்தனும் இல்ல ஒரு 7th ஆர்டர் வாரியர் இந்த மாதிரி கரைஞ்சு போயிட்டான் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் பவரையே ஆக்டிவேட் பண்ணி அந்த லேக்குக்குள்ள போனோம் அப்படின்னாலும் ஒரு நிமிஷம் கூட அந்த லேக்ல இருக்கிறது நடக்காதாட்டங்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க மீதி இருக்கணுங்களும் டே என்ன தைரியம் இருந்தா எங்க பாஸையே கொன்னுருப்பா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. அப்போ ஒரு ஐஸ் லோட்டர் சர்பன்ட்டை ஹீரோ அட்டாக் பண்ண வருது. பார்த்தா அங்க இருந்தது குளோனு தான். அப்ப ஹீரோ அட்டாக் பண்ண வந்தோனோ இன்னாது மறுபடியும் ஒரு குளோனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொருத்தனும் டே ஒரே ட்ரிக்கை எத்தனை டைம்டா யூஸ் பண்ணும் அப்படின்னு அங்க வந்த சர்பன்ட் அடிச்சு நம்ம ஹீரோ பக்கம் திருப்பி விட்டான். ஹீரோவும் என்னது என்னோட குளோனு டெஸ்ட்ராய் ஆயிருச்சு, இல்ல இது ரொம்ப மோசம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த சர்பன்ட் ஹீரோவை கடிச்சிருச்சு. நம்ம டாக்டர்லாம் டே ஃப்ராஸ்டரு அப்படின்னு கத்துறாங்க. லியாமோ இது என்னடா ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு பாக்குறான். அப்ப ஹீரோவுமே ஷாக் ஆகிட்டு இங்க என்னடா நடக்குது, எனக்கு ஒண்ணுமே ஆகல, ஆனா இது எப்படி ஒருவேளை என்கிட்ட ஃபயர் அப்புறம் ஐஸ் ஆட்ரிபியூட் இருக்கிறதுனால இதை என்னால ரெசிஸ்ட் பண்ண முடியுதான்னு பாக்குறான். அப்ப இதை பார்த்து அங்கிருந்த மொத்த பேரும் ஷாக் ஆகிட்டு இங்க என்னடா நடக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவனோட கையை என்ன மறையாம அப்படியே இருக்கு, அவனால எப்படி இந்த அட்டாக்கை வித்ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்போ பார்த்தா அந்த லேக்ல இருந்து இன்னும் நிறைய சர்பன்ட்ஸ் வருது. இதை பார்த்தா அங்க இருக்கவனுங்களும் டே எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படின்னு கதறானுங்க. ஹீரோ மட்டும் சைக்கோவோட சிரிச்சுக்கிட்டு எனக்கு புதுசா ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, வந்து எல்லாரும் எனக்கு கடிச்சிக்கோங்க அப்படின்னு நிற்கிறான். அப்ப ஹீரோ பண்றத பார்த்து அங்கிருந்து எல்லாரும் கதறிக்கிட்டே டே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இதே மாதிரி நிறைய டைம் அந்த சர்பண்ட் கிட்ட அட்டாக் வாங்கினா அப்படின்னா உன்னால கண்டிப்பா அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமோட கோல்டு எனர்ஜியே தாங்க முடியாது. அப்புறம் இங்க 6 சர்பண்ட் வருது, கண்டிப்பா இது மட்டும் அவனை அட்டாக் பண்ணிருச்சு செத்தான் அப்படின்னு பாக்குறானுங்க. அப்போ பார்த்தா அந்த 6 சர்பன்ட்ஸும் ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. ஹீரோவும் இந்த சின்ன எறும்பு கடி மாதிரி இருக்க அட்டாக்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சிட்டீங்களா, அப்புறம் இங்க என்ன தவிர ஒருத்தனும் மீதி இருக்க கூடாது அப்படின்னு சைக்கோ ஓட்டம் சிரிச்சுக்கிட்டு அங்க இருக்க கூட்டத்தை நோக்கி ஓடுறான். அவனுங்களும் டே சைக்கோ என்னடா பண்ற, நீங்க வந்த அப்படின்னா அந்த சர்பன்ட் எங்களை அட்டாக் பண்ணிச்சுன்னா நாங்க செத்து போயிருவோம், ஒழுங்கா அங்கேயே நில்லுடா அப்படின்னு கதறானுங்க. ஹீரோ கேட்பானா தக்காளி அதுதானே எனக்கும் வேணும் அப்படின்னு அங்க இருக்க ஒரு குரூப்புக்குள்ள போய் பூந்துட்டான். அவனுங்களும் எங்களை காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறானுங்க. அப்ப அங்க இருக்க இன்னொரு கும்பல் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டே ஆமா அவன் உண்மையிலேயே ஒரு ஹியூமன் தானா, இவ்வளவு ஆபத்தான சர்பன்ஸை ஏதோ பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம இதையே ஒரு அட்வான்டேஜாவும் எடுத்துக்கிறான், யாரா இவன் எங்கேந்திர இவனை பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு வாயை பொழக்கிறானுங்க. அப்போ அந்த லேக்ல இருந்து ஜெய்ஜாண்டிக்கான ஒரு சர்பன்ட் வருது. ஹீரோவும் இது என்னடா சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, இது கிட்ட கடிப்பட்டனா என் ஜோலி மொத்தமா முடிஞ்சு போயிருவேன்னு பாக்குறான். அது பார்த்தா அங்க பக்கத்துல இருந்தவனை போய் கடிக்குது. அப்ப நம்ம ஹீரோ அதோட வால்ல பட்டதுனால அந்த லேக்குள்ள போய் விழுந்து போயிட்டான். நம்ம ஹீரோ அந்த லேக்ல விழுந்ததும் அங்க இருக்க மொத்த பேத்துக்கும் ஒரே ஆனந்தம். அவனுங்களும் எப்படியோ அந்த சைக்கோவோட தொல்லை இனிமே நமக்கு இல்ல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா அப்படின்னு சிரிக்கிறானுங்க. அப்ப டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வராங்க. நம்ம லியாமோ இல்ல நீங்க அந்த லேக்கு கிட்ட போகாதீங்க, இன்னும் அந்த பெரிய சர்பன்ட் அங்க உள்ளதான் இருக்கு, அப்புறம் ஃப்ராஸ்டர்னால அந்த சர்பன்ட்டோட பைட்டை தாங்க முடியுது அப்படின்னா அந்த லேக்லயும் சர்வே ஆக முடியும் அப்படிங்கிறான். அப்போ அந்த பெரிய சர்பன்ட் வெளியே வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. அவனுங்களும் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் லேக்குக்குள்ள நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவனும் அவனோட சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கிட்டு அந்த சர்பன்ட்ஸ் என்னை கடிச்சு என்னோட உடம்பு மறையாம இருந்துச்சு, ஆனா இந்த லேக்குக்குள்ள இருக்கும் போது ரொம்பவே ப்ரெஷரா இருக்கு, ஆனா என்னோட சோர்ஸ் பவரை ஒரு ஷீல்டு மாதிரி போடுறது மூலியமா இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டீப்பர் பிளேஸுக்கு போய் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அது என்னடா வெள்ளை கலர்ல பளிச்சுன்னு இருக்கு, அதுதான் ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமா, இல்ல அதை பார்க்கறதுக்கு ஏதோ பொண்ணு மாதிரி இருக்கு, ஒரு நிமிஷம் அடியே லோலா அது நீயா இங்க என்ன பண்ற அப்படின்னு கதறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் லோலாவை பார்த்த ஷாக்ல ஆமா லோலா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அவளும் ஹீரோ இங்க இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டே அடே முட்டாள் ஃப்ராஸ்டர் நான் தானே அந்த கேள்வி கேட்கணும், இங்க நீ என்ன பண்ற, உன்னால எப்படி இந்த கோல்டை ரெசிஸ்ட் பண்ணி இருக்க முடியுது அப்படின்னு பாக்குறான்.
பாக்குறா. அப்ப ஹீரோவும் ஏதோ பைத்தியமாட்ட கையாட்டிக்கிட்டே என்னோட சைகையை லோலா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு, லோலா நான் உன்னை தேடிதான் இங்க வந்தேன், ஆனா ஒரு சில முட்டா பசங்க பண்ண வேலையினால இந்த லேக்குக்குள்ள வந்துட்டேன், இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். லோலாவும் இந்த முட்டாளி இப்ப என்கிட்ட என்ன கருமத்தை தான் சொல்ல நினைக்கிறான் அப்படின்ட்டு, சரி வாடா அப்படின்னு ஹீரோ கையை பிடிச்சி எங்க கூட்டிட்டு போறா. ஹீரோவும் இவ எதுக்கு என்ன இன்னும் டீப்பர் பிளேஸ் கூட்டிட்டு போறா அப்படின்ட்டு, ஒரு நிமிஷம் அது என்னது, அதுதான் ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமா அப்படின்னு ஷாக் ஆகிட்டே, இல்ல அந்த லோட்டஸ் இன்னும் கம்ப்ளீட்டா ஃப்ளவரா மாற கிடையாது அப்படிங்கிறான். அப்போ அந்த லேக்ல ஒரு வைப்ரேஷன். ஹீரோவும் இது என்னடா எர்த்குவேக் அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த லோட்டஸே இப்ப கம்ப்ளீட்டா ஃப்ளவரா மாறிடுச்சு. அப்ப அந்த எர்த்குவேக் ஃபீலிங்க வெளியே இருக்கவனுங்களும் சென்ஸ் பண்ணிட்டு, இது என்னது எர்த்குவேக்கா, இல்ல ஒரு நிமிஷம் அந்த லேக்ல ஏதோ சேஞ்சஸ் ஏற்படுது, இது அந்த லேக்ல இருந்து வர வைப்ரேஷன் தான், அப்படின்னா அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் இப்ப கம்ப்ளீட் ஆக போதா அப்படின்ட்டு அந்த லேக்ல எல்லாம் குதிக்கிறானுங்க. அப்ப டாக்டரும் இந்த முட்டாளுங்க இவ்வளவு அசால்ட்டா இந்த லேக்ல குதிக்கிறானுங்க அப்படின்னா ஃப்ராஸ்டர் சேஃபா தானே இருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. லியாமோ அவன் ரொம்பவே புத்திசாலி பையன், கண்டிப்பா சர்வே ஆயிரும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் அங்க வர வாரியர்ஸை பார்த்துட்டு, இவனுங்க இந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமுக்காக இப்ப அடிச்சுக்க போறானுங்க, இங்க கண்டிப்பா ஒரு வார் வரப்போகுது, நம்ம சீக்கிரமா நம்மளோட மூவை பண்ணியாகணும் அப்படிங்கிறான். லோலாவும் ஒரு நிமிஷம் இருடா, நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் ஆமா நாம கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு இவனுங்க ஒவ்வொருத்தனையா சண்டை போட விட்டு சாக விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை எடுத்துப்போம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு வாரியரும் இந்த ஐஸ் லோட்டஸ் எனக்கு தான் சொந்தமாக போகுதுன்ட்டு வரான். இன்னொருத்தனும் அவ்வளவு ஈஸியா அதை நான் எடுக்க விட்டுருவனா அப்படின்னு அங்க வந்தவன் அட்டாக் பண்றான். இதுல அவனோட கான்சென்ட்ரேட் போய் அவனோட சோர்ஸ் பவரை ரிலீஸ் பண்ணதும் அந்த இடத்துல கரைஞ்சு போயிட்டான். இதே மாதிரி அங்க இருக்க மொத்த கும்பலும் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம் எனக்கு தான், செத்து போங்கடா அப்படின்னு மாத்தி மாத்தி அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவறானுங்க. அப்ப அங்க ஒரு மொட்டையும் என்னை யாரும் கவனிக்கல, இதுதான் என்னோட சான்ஸ், இந்த ஃப்ளவர் எனக்கு சொந்தமாக போகுது அப்படின்ட்டு போறான். ஹீரோவும் ஆமா லோலா அந்த ஃப்ளவரை இந்த மாதிரி வெறும் கையில எடுக்கலாமான்னு கேக்குறான். பார்த்தா அங்க போன மொட்டை அந்த ஃப்ளவரோட கோல்டு எனர்ஜி தாங்காம கரைய ஆரம்பிக்கிறான். அவனும் இல்ல என்னால இதை ஏத்துக்க முடியாது, நான் இப்படி சாக மாட்டேன் அப்படின்னு கதறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஓ இந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை வெறும் கையில தொட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் மெல்ட் ஆகி சாக வேண்டியது அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ பின்னாடி ஒரு சைக்கோவும் டே குழந்தைங்களா இன்னைக்கு நீங்க தான் சாக போறீங்க அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ரெக்ஸே என்னோட பாசியா அட்டாக் பண்ண வர அப்படின்னு அவனை போய் கடிக்குது. இதுல அவனோட கான்சென்ட்ரேட் போய் அவனோட சோர்ஸ் பவர் போனதுனால அங்கிருந்து கரைய ஆரம்பிக்கிறான். நம்ம ரெக்ஸும் பாஸ் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோட்ட வருது. ஹீரோவும் நல்ல வேலை பண்ணடா தம்பி, அசால்ட்டா ஒருத்தனை கொன்னுட்டியே அப்படின்னு பாக்குறான். அப்போ அங்க சண்டை போட்டு இருந்த கும்பலும் இது என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி ஹீரோவை பாக்குறானுங்க. ஹீரோவும் அச்சச்சோ நான் இதை மறந்து போயிட்டேனே, இப்ப இவனுங்க எல்லாத்துக்கும் நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்தா அங்க இருந்த மொத்த கும்பலும் ஷாக் ஆயிட்டு டேய் அங்க மேல ரொம்பவே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தானே அதே பொடி பையன் தான் இங்க உயிரோட இருக்கான், அப்புறம் யார் அந்த பொண்ணு புதுசா இருக்கா, அது மட்டும் இல்லாம இவனுங்க நம்ம கிட்ட இருந்தே அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிலிமை ஆட்டை போடலாம் அப்படின்னு ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. முதல்ல இவனுங்களை போட்டு தெலுங்கடா அப்படின்ட்டு மொத்த கும்பலும் நம்ம ஹீரோவையும் லோலாவையும் அட்டாக் பண்ண போகுதுங்க. அப்ப ஹீரோவும் கதறிக்கிட்டே டே டே ஒரு நிமிஷம் நில்லுங்கடா, நாங்க அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிலிம்லாம் எடுக்க வரல, எங்களை இப்படியே விட்டுருங்க. இல்ல ஒரு நிமிஷம், நான் ஏன் இதை சும்மா விட்டுட்டு போனோம், அப்புறம் என்னோட ஃபயர் எபிலிட்டியை இந்த வாட்டருக்குள்ள யூஸ் பண்ண முடியாது, இதுக்கு நான் வேற ஒரு அட்டாக் வச்சிருக்கேன் அப்படின்னு அவனோட எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா இது வாட்டர் அப்புறம் எலக்ட்ரிக் ரெண்டும் மிக்ஸ் ஆகி அங்க வந்த மொத்த பேத்துக்கும் கரண்ட் ஷாக் அடிக்குது. அப்ப ஹீரோவும் ஆஹா என்னோட எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் இந்த வாட்டருக்குள்ள நல்லாவே ஒர்க் ஆகுது, இத்தனை வாரியர்ஸை என்னால ஒரே அட்டாக்ல தோக்கடிக்க முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததில்லை அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப அங்க இருக்க மொத்த பேரும் டே அந்த பொடி பையன் தான் நம்மள ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணான், சோ முதல்ல அவனை முடிச்சுக்கிட்டுங்கடா அப்படின்னு வெறியாயிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டே டே டே ஒரு நிமிஷம் நில்லுங்கடா, அது ஒன்றும் என்னோட ஃபால்ட் கிடையாது, இது வாட்டர் அப்படிங்கிறதுனால என்னோட எலக்ட்ரிக் அட்டாக் உங்க ஒட்டுமொத்த பேத்தையும் அட்டாக் பண்ணதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்ட்டு ஆஹா நம்ம லோலா அந்த ஃப்ளவரை எடுக்க போயிட்டா, இப்ப எல்லாரும் அவளை தானே அட்டாக் பண்ணணுங்க அப்படின்னு பாக்குறான். அதே மாதிரி என்ன பொண்ணு எங்க கிட்ட இருந்தே அந்த ஃப்ளவரை திருட பாக்குறியா, சரி இதுக்கு மேலேயும் உன்னை உயிரோட விட்டை கூடாது அப்படின்னு லோலாவை அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் அவனோட எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட்டை காலில் வச்சு அங்க போனவனே எங்கடா என்னோட ஒய்ஃப் அட்டாக் பண்ண போற போய் தொடடா அப்படின்னு அடிச்சு பறக்க விட்டுட்டான். அப்ப நம்ம லோலாவும் அவ கையில ஏதோ ஒரு டூல் மாதிரி வச்சு அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு ஓகேடா ஃப்ராஸ்டர் எல்லாம் முடிஞ்சிச்சு நாம இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும்
சூப்பர்மா கிளம்பிட்டா போச்சு அப்படின்னு பார்க்குறான். அப்போ அங்கே இருக்கவனுங்களும் நம்ம லோலா அந்த ஃப்ளவர் எடுத்ததை பார்த்துட்டு இல்லை அந்த பொண்ணு நம்ம கிட்டேருந்து அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை திருடிட்டா. அப்புறம் ஒரு நிமிஷம் அவள் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை தொட்டு இன்னுமே எதுவும் ஆகாமல் இருக்கா. இந்த சான்ஸை நம்ம சும்மா விடக்கூடாது. அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு அங்கே இருக்க மொத்த பேரும் அடிச்சிக்காம நம்ம லோலா கிட்ட இருக்க அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமை ஆட்டை பொல்லான்ட்டு வரானுங்க. ஹீரோவும் சைக்கோவோட சிரிச்சுக்கிட்டே ஏமா பொண்டாட்டி கொஞ்சம் நவுந்துக்கா, இவனுங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே வந்த மொத்த பேத்துக்கும் அவனோட எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு கரண்ட் ஷாக் கொடுத்து கதற விட்டுட்டு இருக்கான். அதில் ஒரு சிலரும் இல்லை என்னோட சோர்ஸ் பவரை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சாகுறானுங்க. ஹீரோவும் சரி வாமா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு அந்த லேக்கை விட்டு ஒரு வழியே வெளியவும் வந்துட்டாங்க. அப்போ நம்ம டாக்டர் ஒரே சந்தோஷத்தில் ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு ஒடியாந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு எப்பா இப்போதான் எனக்கு உயிரே வருது, உனக்கு எதுவும் அடி எதுவும் படலதான்டா ஃப்ராஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் அடியே டாக்டர் என்னை விட்டு தொலை அப்படின்னு கதறான். டாக்டர் அப்போதான் நம்ம லோலாவை பார்க்குறா. அப்போ லோலாவும் யாரா இந்த பொம்பளை அப்படின்னு பார்க்குறா. டாக்டரும் ஓ இவ தான் அவளா அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோவும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டே ஏமா டாக்டரே இதுதான் என்னோட கிளாஸ்மேட்டு லோலா, அப்புறம் லோலா இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் அப்படிங்கிறான். அப்போ டாக்டரும் ஓ நீ தான் என்னோட ஃப்ராஸ்டரை என்கிட்ட இருந்து அபகரிக்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. லோலாவும் என்னம்மா பாட்டி ஏதோ என் ஃப்ரெண்டோட சீனியர் அப்படின்னு சும்மா விடுறேன், இல்லைனா என்கிட்ட அடி வாங்கி இந்நேரம் மாவு கட்டு போட்டு படுத்துட்டு இருப்ப அப்படிங்கிறா. டாக்டரும் இப்போ நீ என்ன சொன்ன, தைரியம் இருந்தா திரும்ப சொல்லிப்பாரு அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்போ ஹீரோவும் கதறிக்கிட்டு டாக்டரே அப்புறம் லோலா நாம ரெண்டு பேரும் ஒரே டீம் தான் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம லியாமோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நடுவில் பூந்து ஏமா லோலா என்னோட செல்ல லிட்டில் சிஸ்டர் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீ என்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ லோலாவும் வெறியாயிட்டு டேய் யாரா நீ, எனக்கு பிரதர்னு யாரும் கிடையாது, இங்கேருந்து போய் தொலை அப்படிங்கிறா. டாக்டரும் டேய் நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு கத்துறாங்க. லியாமோ ஆஹா இந்த பொண்ணுங்களுக்கு நடுவில் நான் வந்தது பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அங்கே இருக்க கும்பலும் நம்ம லோலா கையில் இருக்க அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிலிமை பார்த்துட்டு தா அந்த பொண்ணு தான் அந்த ஃப்ளவரை வச்சுட்டு இருக்கா, அப்புறம் எல்லாரும் சீக்கிரம் அவனுங்களை கொன்று அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிலிமை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம டீம் அட்டாக் பண்ண வரானுங்க. அப்போ ஹீரோவும் ஆஹா இப்போ ஒரு வாரியர் யூனிட்ஸ் கூடயே நாங்கள் சண்டை போடணுமான்னு பார்க்குறான். நம்ம லியாமும் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு முதல்ல இந்த ரியல் எனிமீஸை பார்க்கணும், அப்புறம் இவனுங்க யாருக்குமே அதிக நாள் வாழணும்னு ஆசை இல்லை போல அப்படின்னு சிரிக்கிறான். அப்போ அங்கிருந்த மற்ற வாரியர்ஸ்லாம் வெறியாயிட்டே டே அங்கே ஒரே ஒரு 7th ஆர்டர் வாரியர் மட்டும்தான் இருக்கான், அப்புறம் 2-3 ஸ்கூல் குழந்தைங்க இருக்காங்க, இவனுங்களால நம்மள என்ன பண்ணிட முடியும், ஸோ சீக்கிரமா அட்டாக் பண்ணி கொல்லுங்கடா அப்படின்னு கத்துறானுங்க. லியாமும் வெறியாயிட்டே என்னடா சொன்ன 7th ஆர்டர் வாரியரா, தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா அப்படின்னு வெறித்தனமான ஆறாவை ரிலீஸ் பண்றான். நம்ம லியாமோட ஆறாவை பார்த்து அங்கிருந்த மொத்த பேரும் கதறிக்கிட்டே என்னது 8th ஆர்டர் வாரியரா, இவன் இங்க என்னடா பண்றான் அப்படின்னு வாயை பொளக்குறானுங்க. அப்ப நம்ம லியாமும் ஒரு பயங்கரமான ஃபார்முக்கு போயிட்டு சரி உங்களால என்ன பண்ண முடியும்னு பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். அங்க இருக்கணுங்களாம் டே நீ தனியா இருக்க, ஆனா எங்க கூட 7th ஆர்டர் படையே இருக்கு, உன்னால எங்களை அப்படி என்னதானா பண்ணிட முடியும் அப்படின்னு சிரிக்கிறான். லியாமோ சைக்கோத்தனத்தோட உச்சத்துல உன்னோட தியரி நல்லா தான் இருக்கு, ஆனா இதை டெஸ்ட் பண்றது தான் ரொம்ப கஷ்டம், நீங்க என்னடா இன்னும் ஆதி காலத்து ஆளுங்களாவே இருக்கீங்களே அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளவர்ல இருக்க எனர்ஜி மறைய ஆரம்பிக்குது. ஹீரோவும் இல்ல இதோட எனர்ஜி டிஸப்பியர் ஆகுது, நம்ம கிட்ட ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கிறான். லியாமோ டே அந்த ஃப்ளவரை லேக்ல இருந்து எடுத்துட்டு வந்த உடனே அது டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும், நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமா அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் அங்க நின்றுட்டு இருக்க வாரியர்ஸை பார்த்துட்டு என்னங்கடா இங்க குப்பை மாதிரி லூசர்ஸ் இருக்கானுங்க அப்படிங்கிறான். லியாமோ ஆமாண்டா தம்பி நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதான் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப ஹீரோவும் என்ன நிறைய டைம் லோலா ப்ரொடெக்ட் பண்ணிட்டா, இந்த டைம் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், நீ அந்த எனர்ஜியை போய் அப்சர்வ் பண்ண அப்படிங்கிறான். லோலாவும் நான் இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறா. டாக்டரும் இல்ல உங்க ரெண்டு பேத்தாலையும் அவனுங்களை சமாளிக்க முடியாது அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் அட டாக்டரே நீ லோலாவை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண, இந்த முட்டாளுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அவங்களும் இருந்தாலும் உன்னால இதை சமாளிக்க முடியும்னு பாக்குறாங்க. லோலாவும் உங்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க இருக்க வாரியர்ஸும் இல்ல அந்த பொண்ணு லோட்டஸ்ல இருக்க எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்றா, சீக்கிரமா அந்த லோட்டஸை அபகரிங்கடா அப்படின்ட்டு வரானுங்க. அப்ப நம்ம லியாம மின்னல் வேகத்துல அவனுங்களுக்கு முன்னாடி வந்து டேய் என்ன தாண்டி தான் என்னோட சிஸ்டரை தொடணும், அப்புறம் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேம் எடுக்கிறதெல்லாம் கனவாவே நினைச்சியாங்கடா அப்படின்னு வந்தவனை அடிச்சு பறக்க விட்டுட்டான். அப்ப அங்கிருந்து மீதி வாரியர்ஸ்லாம் இங்க என்னடா நடக்குது, அவன் என்னதான் 8th ஆர்டர் வாரியராகவே இருந்தாலும் ஒரு 7th ஆர்டர் வாரியரை சிங்கிள் பஞ்சில் தோக்கடிக்க முடியுமா, இவன் என்னடா மான்ஸ்டர்ஸான ஸ்ட்ரென்த்தை வச்சிருக்கானே அப்படின்னு வாயை பொளக்குறானுங்க. லியாமோ
ஹீரோவும் நீங்க பயப்படுறதுக்கான டைம்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப சாகிறதுக்கான டைம்ல அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். அப்ப ஒரு சில கும்பல் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம லோலாவை அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோவும் டேய் நான் ஒருத்தன் இங்க இருக்கிறத மறந்துட்டீங்களா, சரி செத்து போங்கடா அப்படின்னு விராத்ஃபுல் ஐஸ் ஸ்டோம் அப்படின்னு அங்க வந்தவன உரைய வச்சு அவனோட கதை முடிக்கலன்னு போறான். இதுல அவனும் ஷாக் ஆயிட்டு என்னது இந்த குழந்தைகிட்ட ஐஸ் ஆட்ரிபியூட்டும் இருக்கா, சரி இருந்தாலும் இதனால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு பாக்குறான். பார்த்தா ஹீரோவோட ஃபைனல் அட்டாக்ல அந்த சர்பெண்ட்டும் வருது. இதுல அங்க இருந்தவனோ இன்னாது ஐஸ்லோட சர்பெண்டா, அது இங்க என்னடா பண்ணுது அப்படின்னு வாயை பொளக்குறான். ஹீரோ பண்ண அட்டாக்ல அவன் கரைஞ்சி செத்து போயிட்டான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே டேய் நான் எதனால என்னோட ஃபயர் அபிலிட்டியை யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா உங்க யாருக்கும் சூடுனா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால தாண்டா உங்களை கூல் பண்ணி சாகடிக்கிறான் அப்படிங்கிறான். அங்க இருக்க வாரியர்ஸும் டே லிட்டில் பிராட் உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்ககிட்டயே இவ்வளவு திமிரா நடந்தப்ப அப்படின்னு அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் டே என் ஒருத்தனை அடிக்கிறதுக்காக இத்தனை பேர் வரீங்களா, இதெல்லாம் ஃபேரா இருக்கா, சரி இதுக்கு மேலேயும் நான் ஃபேர்னஸை எதிர்பார்க்க முடியாது, நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு அவன் பேங்க்ல இருந்து அந்த ஐஸ்லோட சர்பெண்டெல்லாம் தூக்கி போட்டு வில்லத்தனமான ஒரு ஸ்மைலை போடுறான். அங்க வந்தவனுங்களும் அந்த சர்பெண்ட் வந்ததை பார்த்துட்டு டே யாரா நீ இது என்னதுடா பேக்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்க அப்படின்னு கதறானுங்க. அப்ப லோலாவும் அந்த லோட்டஸோட பவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு வாரியர் வந்து இந்தம்மா பொண்ணு நீ அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணதெல்லாம் போதும், அதுக்கு மேல ரிமைனிங் இருக்க எனர்ஜி எனக்கு வேணும், இன்னைக்கு நீ சாக போற அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். டாக்டரும் பட்டர்ஃப்ளை டான்ஸ் அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. அந்த வாரியர் அசால்ட்டாவே தடுத்துட்டு இந்தம்மா பொண்ணு நீ ஒரு 6th ஆர்டர் வாரியரா இருந்துகிட்டு என்ன எதிர்த்து சண்டை போட முடியும்னு நினைச்சே அப்படிங்கிறான். அப்ப லியாம் அந்த வாரியர் பின்னாடி ஒரு சைக்கோ மாதிரியே வரான். அவனும் இவன் யாரா அப்படின்னு ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே அவனோட கதையை முடிச்சிட்டான். டாக்டரும் என்னடா இவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டே அப்படின்னு பாக்குறாங்க. ஹீரோவும் லியாமே நீ இங்க வந்துட்ட அப்படின்னா அந்த மெயின் குரூப்பை யாரா சமாளிப்பாங்க அப்படின்னு கேக்குறான். லியாமும் டே அவனுங்க பேருக்கு தான் மெயின் குரூப்னு ஆள வச்சிருக்கானுங்க, ஆனா எல்லாருமே கத்துக்குட்டியோட ரொம்ப மோசமா இருக்கானுங்க அப்படிங்கிறான். பார்த்தா அங்க இருந்த மொத்த பேரும் செத்து போயிட்டானுங்க. டாக்டரும் யாரா இந்த மான்ஸ்டர் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் யாரா நீ இங்க வந்த எல்லாத்தையும் ஏதோ கோழியை திருவி போடுற மாதிரி அசால்ட்டா போட்ட, இவனுங்கெல்லாம் 7th ஆர்டர் வாரியர்ரா, இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம லியாமா அவனோட நார்மல் ஃபார்முக்கு வந்துட்டு என்னடா தம்பி நான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டதுல இருந்தே என்ன கத்துக்கிட்ட, அப்புறம் உனக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் உனக்கு இன்னும் நிறைய டெக்னிக்ஸை சொல்லி கொடுக்குறேன், ஆனா நீ என்ன உன்னோட மாஸ்டரா ஏத்துக்கிட்டு என்னோட டார்க் வேர்ல்டுக்கு வரணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்னது டார்க் வேர்ல்டா, லோலாவோட பிரதரே டார்க் வேர்ல்டுல இருந்து வரானா, இந்த டார்க் வேர்ல்ட பத்தி நிறைய ரூமர்ஸ் மட்டும்தான் இருக்கு, அந்த இடத்துல ரொம்பவே பயங்கரமான எவால்வ்டு பீஸ்ட் எல்லாம் இருக்கும், அப்புறம் இந்த குளோபல் ஃபெடரேஷன் ஆர்மினால தேடப்படக்கூடிய மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் எல்லாம் இங்க இருப்பாங்க, இந்த இடம் ஹியூமன்ஸ் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமா இருக்குது, ஆனா இந்த லியாம் அங்கிருந்து வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். லோலாவும் டே அவன் சொல்றத கேட்காதரா, அவனை மாதிரி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அந்த டார்க் வேர்ல்டுக்கு போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்ல, டே முட்டாளே கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுறா அப்படின்னு கத்துறா. லியாமோ லோலா நீ அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, தேவையில்லாம இந்த குழந்தை பையன் மேலெல்லாம் அக்கறைப்பட்டுக்கிட்டு உன்னோட கான்சென்ட்ரேஷனை லூஸ் பண்ணாத அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம லோலாவும் வாயை மூடுறா அப்படின்ட்டு வாயிலிருந்து ரத்தம் கக்கறா. ஹீரோவும் லோலா உனக்கு என்னாச்சு அப்படின்னு கத்துறான். லியாமோ நான் தான் சொன்னேன்ல அந்த ஐஸ் லோடஸ் ஃப்ளேமியோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் போது நீ கான்சென்ட்ரேட்டோட இருக்கணும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே அதை விட்றா, இப்போ லோலாவை எப்படி காப்பாத்துறது, உன்னோட சிஸ்டர் இந்த மாதிரி கஷ்டப்படும் போது பார்த்துட்டே தான் இருக்க போறியான்னு கேட்கறான். அவனும் என்கிட்ட ஃபயர் ஆட்ரிபியூட் இல்ல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பாக்குறான். ஹீரோவும் என்னது ஃபயர் ஆட்ரிபியூட்டா, அட என்கிட்ட தானே கிரிம்சன் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்கு, அப்படின்னா என்னால அவளை சேவ் பண்ண முடியல அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி லோலாவோட கல்டிவேஷனை ஸ்டேபிள் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு என்னங்கடா டன் கணக்குல சோர்ஸ் எனர்ஜி யூஸ் ஆகுது, இப்படியே போயிட்டு இருந்தா நான் எப்படி இவளை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவனோட சோர்ஸ் பவர் தீர தீர அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்க சோர்ஸ் பவரை ஒரே சமயத்துல அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். லியாமும் இதை பார்த்துட்டு பரவாயில்லண்டா தம்பி நீ ஒரு 6th ஆர்டர் வாரியரா இருந்துகிட்டு உன்னோட லவ்வருக்காக இவ்வளவு பண்ணுவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் கடைசியா லோலாவும் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேம்ல இருக்க எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டா. ஹீரோவும் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு இப்பதாண்டா கொஞ்சம் உசுரே வருது அப்படின்னு பெருமூச்சு விடுறான். லோலாவும் ரொம்பவே தேங்க்ஸ்ரா ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறா. ஹீரோவும் அட அதை விடுமா நீ அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணோட்டி உனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு கேட்கறான். லோலாவும் நான் இந்த பவரை அப்சர்வ் பண்ணோட்டி என்னால ஒயிட் ஃப்ளேமை ரிலீஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறா. ஹீரோவும் ஆஹா இது பார்க்கறதுக்கு என்னது மாதிரியே இருக்கு, என்னோட கிரிம்சன் லோட்டஸ் ஃப்ளேமோ இந்த ஐஸ் லோட்டஸ் ஃப்ளேமோ சேர்ந்துச்சுன்னா எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு அவனுங்க 2 பேர்த்தோட அட்டகையும் கிளாஷ் பண்ணிக்க விடுறானுங்க. அப்ப லியாமும் இதை பார்த்து கதறிக்கிட்டே டே முட்டாளுங்களா அது ஃபயரு அப்புறம் வாட்டர் ரெண்டும் மிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இங்க பெரிய டிஸ்ட்ராக்ஷனே ஏற்படும், அதனால
அதனால சீக்கிரமா உங்களோட ஃபயரை ரிட்ரைட் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறான். லோலாவும் ஹீரோவும் அப்படியாடான்னு ஷாக் ஆகிட்டு கஷ்டப்பட்டு அவங்களோட பவரை ரிட்ரைட் பண்ணிட்டானுங்க. லியாமும் ஒரு பெருமூச்சு விட்டு, ஏண்டா முட்டா பசங்களா, அந்த கிரிம்சன் லோட்டஸ் ஃபிளேமோ ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமோ போலார் ஆப்போசிட் எனர்ஜி இது ரெண்டு மட்டும் கிளாஷ் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஈவன் 8th ஆர்டர் வாரியர்னால கூட அந்த பவரை தாங்க முடியாதுடா அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா, அப்ப நானும் லோலாவும் சேர்ந்து ஒரு 8th ஆர்டர் வாரியரையே அசால்ட்டா தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு சிரிக்கிறான். லியாமோ ஆமா, உங்க ரெண்டு பேர்த்திட்டையும் இப்ப பவர்ஃபுல்லான காம்பினேஷன் டெக்னிக் ஒன்று இருக்கு, இதை வேணா நீங்க கப்புள்ஸ் டெக்னிக்னு கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறான். அப்ப டாக்டரும் லோலாவும் டென்ஷன் ஆயிட்டு போய் தொலைடா முட்டாளு அப்படின்னு லியாம் அடிச்சு பறக்க விடுறாங்க. அப்ப லியாமோ சரி ஆல்ரைட்டு, லோலாவும் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டா, நான் வந்த மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் லியாம் முதுகுல இருக்க பேக்கை பார்த்துட்டு, ஆமா இது என்னடா மலை அளவுக்கு இருக்கு, நீ வரும்போது வெறுங்கையை வீசிட்டு தானே வந்தான்னு கேட்கறான். அவனும் அட நாம இங்க வாரியர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளணும்ல, இது அவனுங்களோட வெப்பன்ஸ் தான், இனிமே இது அவனுங்க வச்சுட்டு என்ன பண்ண போறானுங்க, அதான் நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஷாக்லியே, ஏன்டா டே அங்க இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை எடுக்கிற அப்படின்னா அதுல ஒரு நியாயம் உண்டு, உன்ன மாதிரி 8th ஆர்டர் வாரியர் இந்த நார்மல் வெப்பனை வச்சு என்னடா பண்ண போற, இதெல்லாம் உனக்கு உண்மையிலேயே தேவைப்படுமான்னு கேட்கறான். அவனும் டே குழந்தை, ஒருத்தர் குப்பை அப்படின்னு நினைக்கிறது இன்னொருத்தருக்கு பொக்கிஷம், அதெல்லாம் உனக்கு புரியாது, அது மட்டும் இல்லாம இங்க இருந்து என்னால வெறுங்கையை வீசிட்டு போக முடியாதுங்கிறான். லோலாவும் டே அப்படின்னா நான் அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை அப்சர்வ் பண்றதுக்கு இங்க வந்தேன்னு தெரிஞ்சுதான் வந்தியான்னு கேட்கறா. லியாமோ ஆமா, என்னோட லிட்டில் சிஸ்டருக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கலான்னு தான் வந்தேன், இப்போ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, அதனால நான் கிளம்புறேன், அப்புறம் டே குழந்தை உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்டா அப்படின்ட்டு அங்கிருந்து போறான். ஹீரோவும் லோலா உன்னோட பிரதரை பார்க்கும் போது நல்ல பையனாட தான் இருக்கான், நீ எதுக்காக அவங்கிட்ட ஒரு மாதிரி திமிராவே பேசுறேன்னு கேட்கறான். லோலாவும் லியாம் அவனோட 7வது வயசுல இருக்கும் போதே எங்க ஃபேமிலி அவனை அந்த டார்க் வேர்ல்டுல கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க, அந்த இடத்துல இருந்து அவன் தனியாளா சர்வே ஆகி இப்ப 8th ஆர்டர் வாரியரா மாறி இருக்கான். ஆனா உங்க யாருக்கும் தெரியாது, அவனோட சோல் டார்க்னஸ்னால ஆள் கொல்லப்பட்டுருச்சு, அதனால அவன் ரொம்பவே வெறி பிடிச்ச கொலகாரனா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் இந்த எல்லா சென்சேஷனையும் அவன் தாங்கிக்கிட்டே நார்மலா இருக்கான், ஆனா எல்லா நாளும் அதே மாதிரி இருப்பானா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறா. டாக்டரும் ஏன்டா டே ஒரு 7 வயசு பையனை அந்த மாதிரி ஆபத்தான பிளேஸுக்காட அமுச்சு வைப்பீங்க, உங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் கூட கருணா என்னன்னு தெரியாதான்னு கேட்கறாங்க. லோலாவும் அதனாலதான் எங்களோட ஃபேமிலி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, வீக்னஸா இருந்தாங்க அப்படின்னா எங்க ஃபேமிலியில சர்வே ஆக முடியாது, ஸோ ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த அளவுக்காவது கஷ்டப்படாம எப்படி ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு கேட்கறா. அப்புறம் கைஸ் இந்த மான்வாவில் இன்னும் ஒரு 5-6 சாப்டர் கிட்ட இருக்கு, அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அடுத்த மான்வா என்ன போடலான்ட்டு யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம காலேஜ்லயும் ஒர்க் இருக்கு, ஸோ இந்த மான்வாவை கம்ப்ளீட் பண்ணோட்டி அடுத்த மான்வா போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன் அப்படின்னா யாரும் கோச்சிக்காதீங்க கைஸ், நான் கண்டிப்பா அடுத்த மான்வாவோட உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண வருவேன். சரி இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.